வணக்கம். என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே, ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த 5 ஆண்டுகளாக நான் 1800 பதிவுகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது. நீங்கள் சொன்ன தேதியில் தான் பணவரவு வருகிறது, நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்களில் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது, ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள். நீங்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள். நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று மதத்தினரும் கூறியுள்ளார்கள். இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட், அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும். இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவியலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன். அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவியலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன். அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட். அதற்கு நன்கொடை வழங்க விரும்புவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள், பணமாகவோ பொருளாகவோ. அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபவுட் மீயில் இருக்கிறது, அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம். நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். மனைவியின் கை ஓங்குது, காதலியின் கை ஓங்குது, திருமணமே ஆகல மேருஜின்னாக்கா திருமணத்துக்கான ஏற்பாடு நடக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும். இந்த துளாராசியை சார்ந்த உங்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் இருந்தாலோ தங்கைமார்கள் இருந்தாலோ எச்சரிக்கையாக பார்த்துக்க. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதுக்காக கோர்ட்டு கச்சேரி கேஸு வக்கீல் வாய்தான் அலையக்கூடிய சூழ்நிலை. வாழவே பிடிக்கல, ஒரே விரக்தி, சோகம் சோகம் சோகம். கை நழுவி போகக்கூடிய காலம், தாயின் உடல்நலம் கெடும், சொத்து சுகம் கைவிட்டு போகும், எச்சரிக்கை. நள்ளிரவு 11:59 கையில் பணம் இருக்குது சாமி. ஓப்பனிங்கும் நல்லா இருக்குது, எண்டும் நல்லா இருக்குது, மிடில் மட்டும் உங்களை அடித்து துவைச்சி. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India, ஜோதிட சத்குருஜி மெஹரு. தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது ஆங்கில புத்தாண்டு பலாபலன்களை கூற உள்ளேன். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஒரு வருட காலத்திற்கு காலம் 1/1/2024 முதல் 31 டிசம்பர் 2024 வரை. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் பல முறை ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்று கேட்கிறார்கள். நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர்ஷ்ட திசைகள், புத்திகள், அந்தரங்கள், சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதுதான் தின ராசி பலன், வார ராசி பலன், மாத ராசி பலன், வருட ராசி பலன், குரு பெயர்ச்சி பலன், சரி பெயர்ச்சி பலன், ராகேது பெயர்ச்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது, ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது. உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம். நன்றி, வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, ஏற்கனவே ராகு 6ஆம் இடத்துல பராக்கிரம ஸ்தானத்தில் இருக்காரு, 7ல் குரு இருக்கார். இப்போ இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்குது. இப்போ சொல்கிறேன், நோட் பண்ணிக்கிங்க. இந்த ஆங்கில புத்தாண்டு உங்களுக்கு முதல்ல ஆரம்பித்த உடனே 5 பிப்ரவரி 2024 முதல் 15 மார்ச் 2024, 15 மார்ச் 2024 வரை மனைவியின் கை ஓங்குது, காதலியின் கை ஓங்குது, திருமணமே ஆகல மேருஜின்னாக்கா திருமணத்துக்கான ஏற்பாடு நடக்குது, அப்படி புரிஞ்சுக்கணும். திருமணத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது உங்களுக்கு. பெண் பார்க்கும் படலம் நடக்குது, வீட்டில் பேசுகிறாங்க பெரியவங்க, சகோதர வர்க்கம் பேசுது, சகோதரி வர்க்கம் பேசுது, பேசி வரணும் எப்படியாச்சும் நம்ம பிள்ளைக்கு முடிச்சாகணும். இது நடக்கும் காலம் 5 பிப்ரவரி 2024 15 மார்ச் 2024. அடுத்தது வாங்க, 7 மார்ச் 2024 முதல் 30 மார்ச் 2024. இந்த துளாராசியை சார்ந்த உங்கள் குடும்பத்தில் பெண் பிள்ளைகள் இருந்தாலோ தங்கைமார்கள் இருந்தாலோ எச்சரிக்கையாக பார்த்துக்கோங்க. அந்த பிள்ளைகளுக்கு பாலியல் வன்புணர்வு நடக்கும். உங்கள் தாயுடைய உறவினர் வகையில் ஒரு கிழத்தன்மையான ஆண் மூலமாக நடக்கும். பிள்ளைகள் அதே மாதிரி டீனேஜ் பருவத்தில் இருந்தாக்கா அவங்களுக்கு முதிர் கன்னிகளாலும் நடக்கும்.
அதனால் எச்சரிக்கையாக பாதுகாத்துக்குங்க. உங்களுக்கும் காமம் போய் அப்படியே புத்தியிலையும் ஆத்மாவிலையும் அப்படியே வந்து போய் உறைந்து போய் நிற்கும். அடுத்தது வாங்க, ஃபைட்டிங் எபிசோடு இருக்குது. அது 15 மார்ச் 2024 முதல் 23 ஏப்ரல் 2024. திருமணம் ஆனவங்களாக இருந்தாக்கா பொண்டாட்டியோட சண்டை போடுங்க. காதலிக்கிறவங்களாக இருந்தாக்கா காதலியோட சண்டை போடுங்க, காதலனோட சண்டை போடுங்க. கணவனாக இருந்தால் மனைவியோட சண்டை, மனைவியாக இருந்தால் கணவனோட சண்டை, இல்லையா தாயோட சண்டை, இல்லை சகோதரனோட சண்டை, இல்லை கடன்காரனோட சண்டை, இல்லை சமூகத்தோட சண்டை. போடு எங்கேயாவது, அப்படி போடு போடு போடு, அப்படி போடு. லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டியை வாங்கிட்டு அதுக்காக கோர்ட்டு கச்சேரி கேஸு வக்கீல் வாய்தான் அலையக்கூடிய சூழ்நிலை. அதை முடிச்சுட்டு நேராக வாங்க. அந்த இப்போ ஒரு அற்புதமான லவ் எபிசோடு இருக்குது. அது எப்போ 30 மார்ச் 2024 முதல் 24 ஏப்ரல் 2024. கடன் மூலமாக வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக்கிறீங்க, கடன் மூலமாக லட்சியங்களை வந்து நிறைவேற்றுறீங்க, கடன் மூலமாக நோய்க்காக கடன் வாங்குறீங்க, வழக்குக்காக கடன் வாங்குறீங்க, கடனை வந்து அடைப்பதற்காக மறு கடன் வாங்குறீங்க. அது 6000 60 லட்சம், அது 6000 60,000 6 லட்சம் 60 லட்சம் 6 கோடி 60 கோடி அப்படி போகுது. இது முடித்ததுக்கு அப்புறமா 1/5/2024 முதல் 15/5/2024 அசிங்கம், அவமானம், மானபங்கம், தற்கொலை முயற்சி, பொண்டாட்டி தாலியை கூட கொண்டு போய் அடமானம் போடுற அளவுக்கு சூழ்நிலை வருது சாமி. என்ன சாமியோய் இப்படி வருது சாமி? வாழவே பிடிக்கல, ஒரே விரக்தி, சோகம் சோகம் சோகம், எல்லாமே போய் அகப்பட்டு போச்சு. பொன் பொருள் நகை, கடைசியில் மனைவியின் தாலி, திருமணமே ஆகலையா, அருணாகவர்னு ஒன்று இருக்கும், அதை கவுட் போய் வெய், மாரடிக்கடலில் வெள்ளியில் இருந்தால் வெய், கவராக இருந்தாக்க அவ்வளோதான், அவன் வந்து ஒத்துக்க மாட்டான். அப்படி இருக்குது. ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன, ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி. இந்த 29 ஜூன் 2024 14 நவம்பர் 2024 இருக்குது. அகப்பட்டதை மீட்கும் நேரம் அல்ல சாமி. ஏற்கனவே கையில் இருந்ததும் கைப்பொருள் வந்து கை நழுவி போகக்கூடிய காலம். தாயின் உடல்நலம் கெடும், சொத்து சுகம் கைவிட்டு போகும். எச்சரிக்கை. 8/10/2024 முதல் 4/2/2025 தான் மீண்டும் அகப்பட்டது எல்லாம் மீட்கும் நேரம். அடமானத்துக்கு போனதெல்லாம் மீட்கும் நேரம். தாலி, மனைவியின் தாலி கூட அடமானத்துக்கு போனதை மீட்கும் நேரம் சாமி. இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னான். அடுத்தது 20 அக்டோபர் 2024. அதன் முதல் 21 ஜனவரி 2025 எதிர்பாலினம், பார்ட்னர்ஷிப்பு. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், காதலனாக இருந்தால் காதலி, காதலியாக இருந்தால் காதலன், லிவிங் டுகெதராக இருந்தால் எதிர்பாலினம். தொடர் லடாய், சண்டை, சச்சரவு, பிரிவினை வருது போ. அப்புறம் இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது நீங்கள் மொத்தம் 3 நண்பர்களோடு சேர்ந்து, ஆமாம், எங்கேயோ ஒரு தெய்வஸ்தலத்தில், எங்கேயோ ஒரு கோவிலில், எங்கேயோ ஒரு சர்ச்சில், எங்கேயோ ஒரு பள்ளிவாசலில் இருந்திருப்பீங்க. இது வந்து ஆரம்பிக்கும்போது, நிறைவடையும் போது கையில் பணத்தோடு நிறைவடைகிறது. கையில் பணத்தோடு நிறைவடையுது. 31 டிசம்பர் 2024 நள்ளிரவு 11:59 கையில் பணம் இருக்குது சாமி. 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை பணத்தோடு வருது. முயற்சி கை கூடியதோடு, அதாவது இந்த ஆங்கில புத்தாண்டு ஆரம்பிக்கும் போதும் கையில் 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை இருக்குது. முடியும் போதும் வந்து 7ன்ற தொகை, 6ன்ற தொகை, 1ன்ற தொகை இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பனிங்கும் நல்லா இருக்குது, எண்டும் நல்லா இருக்குது, மிடில் மட்டும் உங்களை அடித்து துவைச்சி வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்து காய போடுது கோள்கள்.
இப்படி சொல்லணுமா இல்லையா ஜோசியம் சொன்னா? ஆக இதுதான் இந்த ஆங்கில புத்தாண்டு இந்த காலமான 1/1/24 முதல் 1/1/2024 முதல் 31 டிசம்பர் 2024 வரையிலும் இந்த துலாம் ராசிக்காரர்கள் அனுபவிக்கக்கூடிய 12 நிலைகளை விலாவரியாக கூறினேன். தேதி மாத வருடத்தோடு. நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? Contact ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.